அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து இன்றைய 14/3/2026 மாசி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உகந்த நாள். இந்நாளில் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றியை தரும். இந்நாளில் 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய திதி காலை 8:11 வரை தசமி, பின் ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு. இன்றைய கோச்சார நிலவரம் இதுதான். இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். அதிலும் குறிப்பாக ரோகிணி 4ஆம் பாதம் மற்றும் மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றும் மனம் ஒருவித குழப்பத்துடன் இருப்பதால் எதிலும் கவனமாக செயல்படுவது மிகவும் சிறப்பு. இன்றைய ஓரைகள் காலை 7:28 8:28 வரை குரு ஓரை. அதே போல் சுக்கிர ஓரை காலை 10:26 11:26 வரை. புதன் ஓரை காலை 11:26 12:26 வரை. சுக்கிர ஓரை மாலை நேரத்தில் 5:24 6:24 வரை. புதன் ஓரை 6:24 7:24 வரை. குரு ஓரை இரவு 9:25 10:25 வரை. இந்த குரு ஓரை காலங்களில் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது. அதே போல் சுக்கிர ஓரையில் இதிலும் சுப காரியங்கள் மற்றும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது. அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் இந்த சுக்கிர ஓரை சிறந்தது. இந்த புதன் ஓரையில் எழுத்து பணிகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான பணிகள் மற்றும் ஐடி துறை பணிகள் மற்றும் கல்வி சம்பந்தமான பணிகளுக்கு இந்த புதன் ஓரை மிகவும் ஏற்றது. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் நீண்ட தூர பயணங்கள் சாதகமாக அமையும். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்று மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. அதே போல வெற்றிகளை அளித்தரும் இந்த முருகப்பெருமானை இன்று வணங்குவதால் இன்று மேசராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத செலவுகள் வரலாம். இன்று ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால்
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். அ ய நண்பர்களிடமிருந்து, கூட்டாளிகளிடமிருந்தும் எதிர்பாராத உதவி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு சாரி பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை. அந்த மிதுன ராசியில் பிறந்த அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5, 3, 2. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதேபோல கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சூரிய பகவானை வணங்குவது சிறப்பு. இன்று சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் ஆரஞ்சு மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 1, 1, 5 மற்றும் 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் இன்று நீங்கள் தாயின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். வீடு அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். வேலையில் சிறிது அழுத்தம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். நிதானமாக செயல்படுவது நல்லது. இன்று கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து திருமாலை வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை, வெள்ளை, கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5, 6, 8, 9. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சிறுதூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும். புதிய முயற்சிகளை தொடங்க இன்று ஏற்ற நாள். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. விருச்சிக ராசி. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று தனலாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பேச்சில் இனிமை கூடும். இதன் மூலம் பல காரியங்களை சாதிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புள்ளது. அதே போல விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது காரிய வெற்றிகளை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் இன்று மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு. இன்று மஞ்சள் மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை. தனுசு ராசியில் பிறந்த அதிர்ஷ்ட எண் வந்து 3, 2 மற்றும் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதே போல மாலை நேரத்தில் மிளகு தீபமேற்றி வழிபடுவது மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல
முயல்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தூக்கமின்மை காரணமாக சற்று சோர்வு உணரலாம். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபட்டு மாலை நேரத்தில் எல் தீபமேற்றி வணங்க வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். மூத்த சகோதரன் அல்லது சகோதரி மூலம் உதவி கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தடையின்றி வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களிடமிருந்து சுப செய்திகள் வந்து சேரும். இன்று கும்பராசியில் பிறந்தவர் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மற்றும் கருநீலம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 1, 4 மற்றும் 8, 9. கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபடுவது காரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். அதே போல் மாலை நேரத்தில் ஓம் நம சிவ மந்திரத்தை ஓதினால் சிறப்பான பலன்கள் மேன்மை பெறும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி வந்து சேரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், கருப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 6. மீனராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு மிளகு தீபமேற்று வழிபடுவது மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். அதே போல் தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்கள் சேனல் மேன்மேலும் வளர தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர்